அதிகமான நபர்களுக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, உணவு சாப்பிட்ட உடனே தூங்கிருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நீங்க எப்போ உணவு சாப்பிடுறீங்களோ, அந்த நேரத்திலிருந்து 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம தூங்க போணும். சில பேர் தண்ணி குடிச்ச உடனே தூங்கிருவாங்க. அப்படியும் தூங்கக்கூடாது. நீங்க தண்ணி குடிச்சது 2 மணி நேரம் கழித்து தான் தூங்க போணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு மாலை உணவு ஒரு 7 மணிக்கு எடுத்துக்கிறீங்க. அதோட சாப்பிடவே இல்ல. அதுக்கப்புறம் 8 மணிக்கு தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த 8 மணியிலிருந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் படுக்கணும். அப்போ உணவும், தண்ணீரும் குடித்தது 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம படுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன இரவு 8 மணிக்குள்ள சாப்பிட்டுறணும். அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு என்னன்னு சொன்னா, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படுக்கிற மாரி பார்த்துக்கணும். இது வந்து முதல். 2வது என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் என்ன பழக்கப்பட்டிருக்கு அப்டின்னா, காலையில ரொம்ப நேரம் தூங்குவோம். அப்படி தூங்கக்கூடாது. காலை முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு 4 மணி, முதல் தரம் 3 மணி, 4 மணி, 5 மணி, அந்த சூரியன் உதயமாகறக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிரணும். அப்படி எழுந்தா தான் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு, அந்த தூக்கம் அப்படிங்கிறது அந்த நேரம் தான். அந்த அந்த 5 மணிக்குள்ளேயே முடிஞ்சிரும். அதுக்குள்ளே எந்திரிச்சிரணும். காலை எழுந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல நம்ம வந்து குளிச்சிரணும். ஏன் குளிக்கணும் அப்படின்னா, நம்முடைய அந்த அந்த நேரம் தான் குளிக்கக்கூடிய சரியான நேரம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி வந்துட்டு நம்முடைய இரைப்பை அப்படிங்கிறது காலியாக இருக்கணும். நம்ம எந்த செயல் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு நல்லா படிக்கணும்னு நினைச்சாலும் என்ன சொன்னா, வயிறு காலியா வச்சிருக்கணும். அப்பதான் நல்ல முறையில படிக்க முடியும். நல்ல ஒரு சிந்தனை வரும்னு சொன்னா வயிறு காலியாக இருக்கணும். அப்ப எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும், அந்த இரைப்பை அப்படிங்கிறது ஒரு சமாதானமான நிலையில இருக்கணும். அப்போ குளிக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒரு டீ, காஃபி குடிச்சிருவோம். காலைல எந்திரிச்சு போய் குளிப்போம். அப்படிலாம் இல்லாம, காலைல எந்திரிச்சதும் முதல்ல குளிக்கிறது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்ச நேரம் குளிச்சீங்கனாலும், எந்த ஒரு தண்ணியோ, எந்த ஒரு உணவுப் பொருளோ எடுத்துக்கொள்ளாம, முதல்ல குளிக்கும்போது என்ன சொன்னா, ஒரு முழுமை பெறும். அந்த குளிக்கிறதும் ஜீரணமாக்கப்படணும். அப்ப தூங்கும்பொழுது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நல்ல விஷயங்கள பார்க்கணும், இல்ல கேட்கணும், இல்ல படிக்கணும். அந்த மாரி நிலைகள் இருக்கணும். அதேபோல என்ன சொன்னா, தூங்கும்போது என்னன்னு சொன்னா, நம்ம இடைவெளி இருக்கணும். நம்ம கை நீட்டினோம் அப்படின்னா, எவ்வளோ இடைவெளி வருதுங்க. அதாவது அதாவது அந்த யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத மாரி. நம்ம படுத்தோம்னா, நம்மளால யாருக்கும் இந்த டிஸ்டர்ப் இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கணும். நம்ம அந்த கவனத்தோடயே படுக்கும்போது என்ன ஆகும்னா, மத்தவங்க டிஸ்டர்ப் ஆயிருமா, எதாயிருமா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அதிகமா இருக்கும். நம்ம தூக்கம் கெட்டு போயிரும். அதேபோல என்ன சொன்னா, தூங்கும் பொழுது நம்ம வந்துட்டு நம்ம அந்த நாள் நம்ம எப்படி கழிஞ்சுச்சு, நம்ம யார் யாருக்கு என்னென்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிற சிந்தனையில என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய அந்த செஞ்ச தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம படுக்கணும். படுக்கும்போது இறை உணர்வோட, இறை சிந்தனையோட படுக்கணும். சினிமா படங்கள பார்த்துட்டோ, இல்ல தவறான விஷயங்கள பேசிட்டோ, தவறான கேட்டுட்டோ படுக்காம, நம்ம தூக்கம் எப்படி முடியுதோ, நம்ம தூங்க போறோமோ, அதே மாரி தான் நம்ம இரவு நம்ம கழிக்கப்படும். அதே தூங்கும்போது இரவு கனவுகள் வருது அப்படின்னு சொன்னா, அது நல்ல கனவுகளா இருக்கும்போது, அது நமக்கு எதிர்காலத்தில வரக்கூடியது என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியக்கூடியதா இருக்கு. அப்ப என்னதுன்னா, கெட்ட கனவுகள் வருதும்போது, நம்முடைய எண்ணத்துடைய பிரதிபலிப்பு தான் அங்க வரக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், காலை எழுந்திரிச்சதும் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அ பேஸ்ட்டு, பிரஷ்ஷு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்ல. காலை எழுந்ததும் வாய கொப்பளிச்சு நம்ம கைகளால் நம்ம ஆள்காட்டி விரல்லாம் பிரஷ்ஷுன்னு எடுத்துக்கங்க. நல்லா பல்கள தேய்ச்சு சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, காலை எந்திச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏதோ பேஸ்ட் பிரஷ் போடும்போது அந்த பேஸ்ட்ல என்ன இருக்கும்னா கெமிக்கல் இருக்கும். அப்ப காலையில உங்களுக்கு சுவை தூண்டப்பட்டுரும். உங்கனால என்னன்னு சொன்னா, அ சுவை தூண்டப்பட்டதன் காரணமா உங்கனால வந்துட்டு பசிச்சிருக்க முடியாது. பசிச்சிருக்கணும்னா பொய்யான பசி உருவாக்கப்படும். ஏன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிதான் பண்ணும் உங்களுக்கு. 2வது என்னன்னா பற்களுக்கு வந்து ஆரோக்கியமானதும் இல்ல. அது நம்மளுக்கு ஒண்ணும் நன்மையும் பயக்காது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு தூங்க போறோம் அப்படிங்கும்போது, இரவு நேரம் முடிஞ்ச அளவு சீக்கிரமா தூங்க போயிரணும். அதேபோல என்னன்னா, காலை நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தூங்காம இருக்கணும். இப்ப எப்படி ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு 2 வேளைக்கு சாப்பிடலாம். அதான் உடம்புடைய இயற்கைன்னு வச்சுக்கங்களேன். அதேபோல ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தூங்கணும் அப்படின்னா, இரவு நேரம் தான் சரியான நேரம். எப்பயாவது ஒரு நாள் நீங்க பகல் நேரம் தூங்கிலாம். ரெகுலரா பகல் நேரங்கள்ல தூங்கக்கூடாது. பகல் நேரம் தூங்குவது எல்லாமே ஓய்வு அப்படிங்கிற கணக்குல தான் வரும். அப்ப நீங்க பகல் நேரங்கள்ல தூங்கும்போது என்னன்னு சொன்னா வந்துட்டு, அது ஆரோக்கியம் இல்லாத நபர்களுக்கு ஓகே தான். உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு பழக்கத்துக்காக போய் தூங்கக்கூடாது. தூங்கக்கூடிய நேரம் இரவு நேரம் தான். பகல் நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தூங்காம தான் இருக்கணும். இல்ல சில பேர் உடல் ஆரோக்கிய குறைவு என்ன பண்ணுவாங்க, நைட் தூங்கிட்டு காலைல ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க. ஆனா தற்காலிகமான நேரத்துல நிரந்தரமா அப்படி தூங்கக்கூடாது. அதேபோல என்னன்னு சொன்னா வந்துட்டு, சும்மா தேவையில்லாம ஓய்வு தூக்கம், ஓய்வு அப்படிங்கிறது 2மே வித்தியாசமா இருந்தா வித்தியாசமா இருந்தாலும் அடிப்படை ஒண்ணா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஓய்வு அப்படின்னா என்னன்னா, எந்த வேலையும் நம்ம செய்யாம இருக்கிறது தான் ஓய்வு. தூக்கம் அப்படிங்கிறது வேற. அப்ப என்ன தூங்கும்போதே ஓய்வு முழுமையா ஓய்வும் அதில கிடைக்க பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த தூக்கத்த வந்துட்டு நம்ம தூக்கத்துக்கு போறோம் முதல்ல. இப்ப 8 மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா, அப்ப மாலை உணவு ஒரு 7 மணிக்குள்ள எடுத்துட்டோம். தண்ணீர் 8 மணிக்கு குடிச்சிட்டோம். 10 மணிக்கு ஓய்வுக்கு போறோம்னா, இந்த தூக்கம் வர்றதுக்கு அந்த 2 மணி நேரங்களோ, 1 மணி நேரம் ஆகும். அந்த நேரம் நம்ம ஓய்வா கருதப்படும். படுத்த உடனே சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு என்னன்னு சொன்னா, அந்த ஓய்வு தேவைப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தூக்கம் வரும். அதேபோல சிலர் வந்து பகல் நேரம் அதிகமா ஓய்வு எடுத்துருவாங்க. அப்ப இரவு நேரம் படுக்கும்போது தூக்கம் வராது. ஏன்னா, அவங்க வந்து என்னன்னா, அந்த
அது எப்போ அது தேவையோ, தேவையில்லாத எப்போ பசிச்சா எப்போ சாப்பிடணுமோ, தாகம் முடிஞ்சா தண்ணி குடிக்கணுமோ, அப்போ ஓய்வு, தூக்கம்ங்கிறது எப்போ தேவைப்படுதோ அப்படிதான். அதாவது எப்போ பசிச்சு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருதோ, அதேபோல எப்போ நல்லா தூக்கம் வருதோ அப்போ போய் தூங்கணும். அப்ப நாம் அதுக்கு பழக்கப்படுத்த நம்ம என்ன பண்ணணும்னா, இரவு நேரங்கள்ல சீக்கிரமா போய் படுக்கும்போது, உடனே தூக்கம் வராது. போக போக பழகிரும். இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம சீக்கிரமா படுக்க போயிருவோம். இப்ப தூங்கும்போது என்ன நினைச்சோன்னா, முதல் முதல் விஷயம் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு, தண்ணி முடிச்சுட்டு தூங்க போணும். தூங்கும்போது என்னன்னா, அந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயங்கள கேட்டுட்டு போய் படுக்கணும். அதேபோல நல்ல இறை சிந்தனையோட, இறை நம்பிக்கையோட எ நம்ம பண்ணணும். காலை எந்திரிச்சதும் என்னன்னு சொன்னா, இன்றைய வேலை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அது எந்திரிச்சதும் என்னன்னு சொன்னா, நமக்கு நமக்கு எந்திரிச்சதும் இன்றைய நாள் சிறப்பாக அமையும். நம்ம அந்த எதையுமே போட்டு இல்லாம என்னன்னா, அந்த தூக்கம் மட்டும் இறை பாக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முந்தைய நாள்த்த இது எல்லா விஷயமும் என்னன்னு சொன்னா, அதில மறக்கடிக்கப்பட்டு புதிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த நாள நம்ம சிறப்பான முறை அமையணும்னு சொல்லிட்டு, எந்த கடந்த கால சிந்தனைய வைக்காம, நம்ம இன்றைய நாள் சிறப்பா அமையும்னு சொல்லி நம்ம பண்ணும்போது என்னன்னா, அந்த தூக்கம் மட்டும் முழுமை பெற்றதா? தூக்கம் எப்போ முழுமை பெற்றதா இருக்கும்னு சொன்னா, நம்ம முந்தின நாள்த்த எல்லா விஷயங்களும் அந்த தூக்கத்தில மறைக்கப்பட்டு, சமாதானமா என்னன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு போவோம். அந்த புதிய வாழ்க்கையா இருக்கும். புதிய லைஃப் உருவாக்கப்படுது. அந்த மாதிரி உடல்நிலை ஏற்பட்டதா நம்ம என்னன்னு சொன்னா, நல்லா தூங்கியிருக்கன்னு சொல்லி அர்த்தம். சில பேர் நல்லா தூங்கியிருப்பாங்க. பகல்லேயும் தூக்கம் வரும். ஏன் அப்படி தூக்கம் வருதுன்னா, அவங்க இரவு நேரம் நல்லா தூங்குனவங்களுக்கு பகல் நேரம் தூக்கம் வரும். எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா, ஒருத்தர் நல்லா காலையில சாப்பிட்டுருப்பாரு. திரும்பவும் அடுத்து நல்லா பசி வரும். ஏன் பசி வரும்னா, அப்போ எப்படி பண்ணாரோ அதோடைய பிரதிபலிப்பு ஏற்படும். அப்ப என்னன்னா, இதெல்லாம் தற்காலிகமானது தான். நிரந்தரம் அப்படின்னு என்னன்னு சொன்னா, இரவு நேரம் நம்ம இரவு சீக்கிரமா தூங்கிறோம். பகல் சீக்கிரமா எந்திரிக்கிறோம். இதுதான் சரியான முறையா இருக்கு. சரிங்க.